நாள் கழிச்சு ஒரு சேலஞ்ச் ஆட போறோம். சோ என்ன சேலஞ்ச் அப்படினா ட்வின் சேலஞ்ச். சோ இந்த கேம்ல வர திங்ஸ் எல்லாமே ட்வின்ஸா தான் இருக்கும். அதாவது ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால சேலஞ்ச் நேம் வந்து ட்வின் சேலஞ்ச். இது எப்படி போகுது, ஃபன் ஃபில்டா போதா இல்லையான்னு சொல்லி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோ இனிஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். அக்கா வின் ஆயிட்டு டேர் எடுக்கிறாளா இல்ல அவுட் ஆயிட்டு காசு எடுக்கிறான்னு பார்க்கலாமா? நீங்க கீழே இருந்து அம்மா மாத்தி வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான் இருக்கோம். எப்பவுமே வின் ஆனால் தானே காசு கிடைக்கும். ஆனால் இந்த முறை தப்பாக வச்சாதான் காசு கிடைக்கும். மேட்ச் பண்ணிட்டா. டேரு டேரு ரூபா காந்தி விட்டு போயிட்டாரே. ஸோ எனக்கு காந்திஜி இல்லை, ஏன்னா லெமனும் உப்பு இருக்கு, யாரை தொட்டு தின்னும். அதை சாப்பிட்றேன். ஐயோட ஸ்மெல்டே மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்ணுமா? ஓகேம்மா. நான் வந்து ஐடியா பார்த்துருக்கேன். அதில் வந்து இப்படியே அப்படிலாம் பண்ணுவாங்க. பட் இது எப்படி கூட தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐயோ ஃபுல்லாக ஐயோ அவ்வளோ உப்பு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. லெமன் தானே ஃபுல்லாக எடுக்க சொன்னேன். ஐயோ என்ன கிளம்பி நாளைக்கு என்ன வந்து தெரியல. 5 4 3 ஸ்டார்ட். இப்போ நெக்ஸ்ட் யானி தான். ஸோ வந்து பணத்தை அல்றாளா இல்லை டேர மெல்றாளான்னு பார்க்கலாமா? ஏன்னா அவளுக்கான டேரு கற்பூரவள்ளி தலையும் துளசியும். அவளுக்கு கொஞ்சம் இதுதான் இருக்கு. சரி பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்து ஆப்ஜெக்டை மாற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். இதை ஹாசினிக்கு வச்ச ஆப்ஜெக்ட் வேற, இப்போ யாழுக்கு வைக்கிற ஆப்ஜெக்ட் வேற. ஓகே. இதேதான். ஏய் சேம் வச்சிட்ட. டேர மெல்ல போறா. அவ ஆக்சுவலி மறந்துட்டா டேர. சோ அவளுக்கு சேமா வச்சதால தெரியல. மொத்தம் ஃபுல்லா மென்னு சாப்பிடணும். தெரியல. மொத்தம் ஃபர்ஸ்ட் இத பிரிச்சிடணும். சாப்பிடவே இல்லை. இதான ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து சாப்பிடுறேன். எத்தனை சாப்பிடுங்க பார்க்கலாம் गाइस. வாங்க சாப்பிட முடியுமா? சாப்பிடு, வாயில ஃபுல்லா போடுங்க. ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை கொடுத்தா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தான். நெக்ஸ்ட் அக்கா தான். அக்கா காரத்தை எடுக்கிறாளா இல்லை காசு எடுக்கிறாளான்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ இந்த நேரம் வந்து எடுக்கக்கூடாது. பிகாஸ் போன்றியே லெமனை மாட்டிக்கிட்டு ஐயோ அவ்வளோ கிளம்பிச்சு. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, நான் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஆப்ஜெக்டை மாற்றி வச்சிடறேன். ஓகேவா? தக்காளி கூட பச்சை மிளகா ரெட் சில்லி பவுடர். ஸோ கேக்கு கம்ப்ளீட் வருது. அதனால் அதை வைக்கக்கூடாது. சரியாக வச்சா டேரு, தப்பாக வச்சா 100. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தப்பிச்சிட்டா. மேட்ச் பண்ணு. எஸ் நான் எப்படி 100 ஜெயிச்சிட்டேன். இந்த தக்காளி பச்சை மிளகா மட்டும் சத்தியமாக பிடிக்காது. ஸோ தப்பிச்சாச்சு. இப்போ இந்த டேரு யாழுக்கு கன்வே ஆகுது. ஸோ மாட்டிக்கினா வந்துட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து யானி தான். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு மாற்றியாச்சு. அண்ட் இப்போ வந்து காரத்தை வாழ்றாளா இல்லை காசு வாழ்றா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிக்கி பேங்க்குள்ள இந்த நூறாத்தூரில் போட்டுறேன். இப்படி கீழே வச்சிருங்க. யாழோ அக்கா தண்ணி குடிக்க போயிருக்கா. அதுக்குள்ளே நானே உனக்கு மாற்றி வச்சுட்டுமா? ஓகே. ஓகே அம்மா மாற்றிட்டாங்க. நான் வைக்க போகிறேன். காசு அல்றாளா காரத்தை அல்றாளான்னு பார்த்துடலாம். தப்பா வச்சிட்டா. ஸோ காரத்துலேருந்து தப்பிச்சிட்டு காசு எடுக்கிறா. இதான் வந்து லாஸ்ட் டேரு. ஸோ அக்கா பண்ண போகிறா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை வந்து என் பிக்கி பேங்க்குள்ளே போடுறேன். இந்த 100 ரூபாயை போட்டேன் நான். ஸோ இப்போ அக்கா வந்து நான் கொஞ்சம் ஷஃபில் பண்ணி வச்சிடலாம்.
அப்படியே யாழினியும் நீ வாண்டானுக்கு வந்து நவுந்து உட்காந்து நீ பண்ணு. யாழினி ஹாசினி வந்து மேட்ச் பண்ணலை அப்படிங்கிறதால இந்த டேருக்கு டபுக்கு என்று யாழினி மாற்றப்படுகிறாள். 100 ரூபாயை ஹாசினி எடுத்துக்கொண்டாள். ஹசு நீ வின் பண்ண காசை உண்டியில் போட்டல, வேற காசை எடுத்து வையேன். ஸோ எனக்கு இந்த காம்பினேஷன் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் பண்ணுறேன். எந்த காம்பினேஷனை சொல்கிறான்னு தெரியுதா உங்களுக்கு? டேர் வச்சுருக்கோம் இல்லையா, காஃபி பொடி வித்து சுகர், அந்த காம்பினேஷன் தான் சொல்கிறாங்க மேடம். ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஹாசின்ட்ட கொடுத்துருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு காமிச்சிரு. காஃபி தூள் ப்ளஸ் சுகர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பால் ஊற்றி கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சிடுவேன். ஆனால் வந்து குடிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே சேம் ரியாக்ஷன் தான். லெமனுக்கு கொடுத்த அதே ரியாக்ஷன் தான் இதுக்கு. இன்னும் இது கொச்ச கொச்சக்கமா இன்னொரு வாப்பாடு சக்கரை பொடிதான் கொஞ்சம் அப்படியே சாப்பிடுறேன். இல்லை நீ இன்னும் ஒரு ரூபா பண்ண சக்கரை போடுறேன் போடு. ஆக்சுவலி எடுத்து சக்கரை மட்டும் தூள் மட்டும். சரி போடு. இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் இந்த காஃபி பவுடர் பற்றி ஒன்று சொல்லணும். ஒரு நாள் எனக்கு அப்போல்லாம் வந்து நாட்டு சக்கரைனா ரொம்ப பிடிக்கும். இந்த காஃபி பவுடர் வந்து அம்மா ஒரு டப்பால் போட்டு வச்சுருந்தாங்க. நாட்டு சக்கரை நடிச்சு நான் வந்து அதை எடுத்து வாழை போட்டுக்கிட்டேன். அதிகமாக எடுத்து போட்டேன். செம்மையா கசக்குச்சு. எப்பயோ ரொம்ப வருஷம். சரி இப்போ சாப்பிட நல்லா சாப்பிடணுமா? ஓகே கேமை முடிச்சிக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.